தச்சே இருக்குல்ல அந்த பிளவுஸ் இருக்குங்களா? ரெடிமேட் பிளவுஸ் 32லேருந்து 44 வரைக்கும் சைஸ் இருக்குடா. ரேட்டு 180 ரூபா. குவாலிட்டி பக்காவா இருக்கும். சைஸ் என்னன்னு தெரியலக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்க்கா. வயசானவங்கக்கா, 85 வயசு இருக்கும். ஆனா சைஸ் என்னன்னு தெரியலையா? அவங்க போட்டோ ஏதாவது இருக்காடா? அந்த பாட்டி போட்டோ ஒண்ணு கூட இல்லக்கா. வயசானவங்களா விடுவாங்களே ஹோம்ல, அதுல இருக்காங்க. பிளவுஸ் கேட்டு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. இந்த தடையும் வாங்கி தர மாட்டாங்க. ஏண்டா வயசானவங்க முதியோர் இடத்துல விடுறதே தப்பு, அதுவும் 6 மாசமா ஒருத்தவங்க பிளவுஸ் வாங்கி தராம இருப்பீங்க? இதெல்லாம் பாவம் இல்ல? நான் வந்து ஒரு வீட்டுல வேலை செய்யறேன்க்கா, அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான். எங்க வீட்லயே வயசானவங்க இருக்காங்க, நல்லபடியா பாத்துப்போம். சரிக்கா, நான் வரேன். பாவம் தானமா இந்த பாட்டி. அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா. காசு பணம் இல்லாத வீட்டுல கூட வயசானவங்க ஓரளவுக்கு நிம்மதியா வாழ்ந்துடுறாங்க. ஆனா காசு பணம் இருக்கிறவங்க தான் கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டுறாங்க. விடு, ஒரு நாள் அவங்களுக்கு வயசாகும்ல, அப்ப தெரியும் அந்த வழி. இந்த பில்லுல இருக்கிற மெட்டீரியல் யார் ரிசீவ் பண்ணது? இந்த பில்லுல இருக்கிற 3 ஐட்டம் குறையுது. ஒழுங்கா செக் பண்ணி வாங்குனீங்களா? செக் பண்ணி தான் வாங்கினேன், எப்படி மிஸ் பண்ணனேன்னு தெரியலையே. அப்ப நம்ம கடையில நிறைய கஸ்டமர் இருந்தாங்கம்மா. கஸ்டமர் இருந்தாங்கன்னா மெட்டீரியல் நமக்கு கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. இப்ப லாஸ் நமக்கு தானே. நீங்க மிஸ் பண்ணீங்களே, அந்த பொருளோட விலை 1360 ரூபா. நம்ம வாங்கின மொத்த பொருளையும் வித்தாலும் அந்த லாபம் நமக்கு கிடைக்காது. தப்பு என் பேர்ல தான். அவங்கள நம்பினா பாருங்க, அது ஏன் தப்பு. அவங்க ஓனர் கால் பண்ணி பாருங்கம்மா. போன் பண்ணி தான் பாக்கணும், அப்புறம் என்ன பண்றது? போன் பண்ண கூட பெருசா என்ன சொல்லிட்டு போறாங்க? நீங்க கடையிலேயே செக் பண்ணி வாங்க வேண்டியதானு சொல்லுவாங்க. என்னால உங்களுக்கு லாஸ் வேணும், என் கணக்குல எழுதிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு நாளைக்கு எங்களுக்காக எவ்வளவு வேலை செய்றீங்க. இதுக்கப்புறமா கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கடைக்கு வந்தேன். பில்லும் கொடுத்தேன், காசும் கொடுத்தாங்க. மறந்து டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? நானே வெளியே போயிட்டு இப்பதான்டா வந்தேன். நான் வந்து டேபிள் மேல எந்த காசையும் பார்க்கவே இல்லையே. அக்கா, எனக்கு காசு கொடுத்தாங்களே, அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கேக்குறீங்களா? நான் கூப்பிட்டு கேக்குறேன், நீங்க முதல்ல உங்க பேக்கை செக் பண்ணீங்களா? அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? கேமராவை செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அவங்க எடுத்திருந்தா. நீங்க எத்தனை மணிக்கு கடைக்கு வந்தீங்க? டைம் வந்து 3:30 இருக்கும்க்கா. A few moments later. நீங்க முதல்ல காசை வாங்கி உங்க பேக்குக்குள்ள இருக்கிற பர்ஸ்ல தான் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் பில்லை வாங்கி சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. உங்க பேக்ல இருக்க பர்ஸை செக் பண்ணுங்க, அதுல தான் காசு இருக்கு. ஆமாக்கா, பர்ஸ்ல தான் இருக்கு காசு. எப்பயுமே நான் பர்ஸ்ல காசு வாங்கி வைக்க மாட்டேன். சாரிக்கா. நீங்க சொல்றத நம்பி என் ஸ்டாஃபை கூப்பிட்டு கேட்டிருந்தா அவங்கள சந்தேகப்படுற மாதிரி ஆயிருக்கும் தானடா. ஒருவேளை இங்க சிசிடிவி இல்லைன்னு வச்சுக்க, அவங்க மேல தப்பு இல்லை, நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லு? அவங்களை எப்படி நான் சந்தேகப்பட முடியும்? அவங்கள என் கடையில ரொம்ப வருஷமா வேலை செய்யறவங்கடா. ஏதோ ஒரு ஞாபகத்துல காசு மாத்தி வச்சுட்டேங்கா. எங்க ஓனர் கிட்ட சொல்லாதீங்க, திட்டுவாங்க. நான் உங்க ஓனர் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் சிசிடிவி செக் பண்ணல அப்பயே கால் பண்ணிருப்பேன். இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிருக்க மாட்டேன். கலெக்ஷனுக்கும் வரீங்க, அந்த காசை பத்திரமா பையில வைக்கலாம்ல. ஒருத்தவங்க மேல பழி போறது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த பழியில இருந்து வெளியே வரதா ரொம்ப கஷ்டம்டா. புரியுதுக்கா, இதுக்கப்புறம் இது நடக்காது. நான் வரேன். மெட்டீரியல் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க பாருங்க சார். அம்மா, சத்யா ஆண்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? காலையில சாப்பிட்டீங்களா? 2 நாளா சாமிக்கு வேண்டிக்கின்னு சாப்பிடாம விரதம் இருக்கிறேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கு. விருதமா? ஏன்? என் பிள்ளை முத கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போயிருக்கான். அவன் நல்லபடியா எழுதிட்டு வரணும்ல, அதனால 2 நாளா சாமிக்கு விரதம் இருக்கேன். வயத்தை காய போட்டாதான் கடவுள் வரம் தருவாருன்னு நினைச்சிருந்தா முதல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்களே, அவங்களுக்கு தான் கடவுள் வரம் தந்துருக்கணும். நீங்க போய் முதல்ல சாப்பிடுவாங்க. எது யாருக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். சரி, நீங்க சொல்றீங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி, சத்யா ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்க உட்காந்து வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை, அதான் சந்தேகம் வந்தது. என்னை விட நம்ம ஸ்டாஃப் எல்லாம் நீ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சரி, இப்போ விளையாடுறியா? சரிம்மா. புக்கை மறந்து வீட்லயே வச்சிட்டமா. நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கேப்பா, என்னாலையும் கடையை விட்டு வெளியே வர முடியாது. நீ ஒன்று பண்றியா? ஓரமா போயிட்டு வீட்டுக்கு போய் அந்த புக் எடுத்து வந்துடுறியா? நான் தனியா போகணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? டெய்லி போயிட்டு வர வழி தானே, போயிட்டு வா, பயப்படாத. A few moments later. நான் வீட்டுக்கு போய் புக் எடுத்துட்டு வந்துட்டேன். போக்குள்ள பயந்துனே போனேன், இப்போ பயம்லாம் போயிடுச்சா? சரி, நீ போய் படி, நான் வரேன். சரிம்மா. ஏம்மா கௌஷிக்கு தனியா அமிச்சிங்க? நம்மளால எல்லா நேரத்துலையுமே அவங்க கூடவே இருக்க முடியாதுப்பா. ஒருவேளை நம்மளே இல்லாத சுச்சுவேஷன் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் சொல்லு? வெளி உலகம் எப்படி இருக்குன்றதை அவனுக்கு தெரியணும், அதனால தான் அவனுக்கு தனியா அமிச்சேன். அவனை தனியா அனுப்புனீங்க, சரி. அப்படியே அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போனீங்க? பிள்ளைய தனியா அமிச்சிட்டேன், ஆனா பயமா இருக்கே, அதனால தான் அவனுக்கு தெரியாம பின்னாடியே போனேன். இருந்தாலும் அவன் தனியா போற தைரியம் வந்தது இல்ல, அதுவே போதும் எனக்கு.